நம்ம பணம். ஆனா வெற்றி ஒன்றே இலக்காக நினைத்துக் கொண்டு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த வெற்றி பாதையிலே செல்ல வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அரும்பாடுபட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். 2026 அண்ணன் சொன்ன மாதிரி மே மாசம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். காப்பவன் தான் கடவுள். கடவுள் நேரம் நம்மள எல்லாம் காக்க மாட்டாங்க. ஏதோ வகையில காப்பவன் தான் கடவுள். அந்த வகையிலே சரியான நேரத்தை தடுப்பூசியை தயார் செய்து இந்த உலக நாட்டுக்கு பெரிய தலைவராக இந்த உயிர் மதிக்க உயர் விலை மதிப்பில்லாத உயிரை காப்பாற்றிய ஒரே தலைவர் தங்க தலைவர் தானே தலைவர் ஐயா பிரதமர் மோடிஜி அவர்கள். அதே போன்று தமிழ்நாட்டு மக்களை எனக்கு எல்லாருமே கொரோனா வந்துச்சு, ஊசியும் தடுப்பூசியும் அங்கிருந்து வந்துச்சு, போட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாம் போய் கொரோனா காலத்தில் வீட்டோட இருக்கிறப்போ புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு நடத்துற திமுக மாதிரியா விளம்பர அரசியல் செஞ்சுச்சு. அனைத்து பேரும் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் கேபிஎஸ்லயும் ஜூட்ஸ்லயும் ஹைஸ்கூல்லயும் தங்கிட்டு இருக்கிறப்போ A to B இருந்து சாப்பாடு கொண்டு வந்த ஒரே தலைவர் தங்க தலைவர் தானே தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அது மட்டுமல்ல, இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சாந்திய ராம் அவர்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கு அண்ணன் சாந்திய ராம் அவர்கள் உதாரணம். நாங்க கேட்டோம், அண்ணா இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு, எல்லாம் ஜனங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க, என்ன பண்ணணும்னு கேட்டோம். தம்பி என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஆலோசிச்சப்போ சரி ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி சொன்ன. நானும் ஏதோ ஒரு சில இடங்களுக்கு மட்டும் அந்த உதவி போய் சேரும் அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறப்போ யாரும் எதிர்பாராத வகையிலே குன்னூர் தொகுதியில் இருக்கின்ற 1,00,000 வீட்டுக்கு தானே நேரில் சென்று காய்கறிகளை தந்த ஒரே தலைவர் தங்க தலைவர் தானே தலைவர் அருமையான சாந்திய ராம் அவர்கள். சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பணியாற்ற வேண்டும், ஒரு முதலமைச்சர் எப்படி பணியாற்ற வேண்டும், இன்னைக்கு ஒரு பாரத பிரதமர் எப்படி பணியாற்ற வேண்டும் என்ற உதாரணத்தை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற தலைவர்கள் அத்தனை பேரும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இப்ப இருக்கிற அந்த திருட்டு திராவிட முன்னே கொள்ளை ஜாஸ்தி ஆயிடுச்சு, பாலியல் வன்கொடுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு, கஞ்சா புழக்கம். பெரியவர்களே தாய்மார்களே ஜாக்கிரதையாக இருங்க. இன்னைக்கு போலீஸ் கையிலேயே கஞ்சா போய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட ஆட்சி மீண்டும் வந்தால் மடிய கடையிலே நம்ம பிள்ளைகள் வாங்கும் அளவிற்கு இந்த கஞ்சா புழக்கம் மாறிவிடும். அதனால் சற்று சிந்தித்து 2026 தேர்தலில் வாக்களியுங்கள். மீண்டும் ஏமாத்துறதுக்கு வந்துட்டே இருக்காங்க, இதெல்லாம் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். பெரியவர்களே தாய்மார்களே மறந்து விடாமல் காலத்தின் அருமை கருதி நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மறந்து விடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக யார் போட்டியிட்டாரோ மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டிலே எந்த தொகுதியிலும் வாக்கு வித்தியாசம் இல்லாதவாறு பெரிய வாக்கு வித்தியாசத்திலே இந்த தொகுதி 3 தொகுதியும் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை வாய்ப்பளித்த உங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.